ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அதைத்தான் செய்வாங்க. சிலர் பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்னு செய்வாங்க. ஆனால் ரிஷப ராசிக்காரங்க என்னத்தை வார்த்தையால் சொல்கிறோமோ அதைத்தான் செயலில் காட்டுவாங்க. அப்பேற்பட்டக்காரங்க. அது மட்டும் இல்லை, யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. சும்மா சொன்னோம், பேச்சுக்கு சொன்னோம் அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஒரு ஒருத்தங்க கிட்ட நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நிறைவேறுற வரைக்கும் அதுக்காண்டி எவ்வளவு கஷ்டத்தினாலும் அனுபவிப்பாங்க, செய்யவும் செய்வாங்க. அப்பேற்பட்டவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பாங்க. அதாவது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பழகணும்னு ஒரு அனுபவம் உள்ளவங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க தான். எதுவாக இருந்தாலும் சரி அமைதியை வச்சுட்டே வாழ்ந்துட்டு வராங்க. 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட இவங்க பொறுமையாக இருந்துப்பாங்க. இவங்கக்கிட்டே ஒருத்தங்க சண்டை போட்டாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக போவாங்க. அப்படி ஒரு அமைதி தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு வராங்க ரிஷபராசிக்காரங்க. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை இந்த நேரத்தில் உயர்த்த இருக்கிறார். உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது. உங்கள் கூட இருக்கிற சொந்த பந்தம் இவெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், இவெல்லாம் வாழ்க்கையில் என்னத்தை முன்னேற போகிறான், இவன் கூட நம்ம இருக்கக்கூடாது, யார் கூடயாவது இருந்தால் ஏதாவது நமக்கு நல்லது நடக்கணும், இவன் கூட இருந்தால் நமக்கு நல்லது எதுவும் நடக்காது, ஏன்னா இவங்கிட்டயே ஒன்றும் இல்லை, நமக்கு எப்படி கொடுப்பான் அப்படின்னு உங்களை பற்றிலாம் பேசியிருப்பாங்க உங்களுடைய சொந்த பந்தம். அப்பேற்பட்ட சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நீங்கள் நிலைச்சி நிற்க போறீங்க. என்ன மாதிரி இந்த வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது அப்படிங்கிறத காட்ட போறீங்க. உங்களுடைய செல்வாக்கு முன்னேற போகுது, உயரப்போகுது. செல்வாக்கு உயர்ந்து விட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில பாதியை சாதிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய அளவில் உயர இருக்கிறது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டு இருந்திருக்கும். அதுவும் யாரு, உங்க கூட பிறந்தவங்க உடன்பிறப்பால தான் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. அதாவது சொத்து உனக்கு அதிகமா எனக்கு அதிகமா அப்படின்னு உங்களுடைய உடன் பிறந்தவர்களே உங்களிடம் அந்த சொத்துக்காண்டி சண்டை போட்டிருந்திருப்பாங்க. இப்பொழுது அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது. அது உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது. திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அதை விட சொந்த பந்தம் பல வார்த்தைங்களை உங்கள் மனசு புண்படுற மாதிரி உங்கள் முன்னாடியே பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் சில நாட்கள்லே உருவாக போகுது. மனசை கஷ்டத்தில், அதாவது குழந்தை இல்லையேன்னு மனசுக்குள்ள கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு வர உங்களுக்கு, உங்கள் மனசில் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கூட இருக்கிற ஆளுங்க, அதாவது பல பேர் பல வேதனை மாதிரி பேசுவாங்க. கூட இருக்கிறவங்களே அப்படி பேசினா நம்ம எங்கே போகிறது சொல்லுங்கள். அதனால் உங்கள் மனசு கஷ்டத்தையும் தாண்டி அவங்க பேசுகிற கஷ்டத்தையும் தாண்டி வாழ்ந்துட்டு வரீங்க குழந்தைக்காண்டி. அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க போகுது. பேசின வாயெல்லாம் அடைச்சி போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சாதிச்சு காட்டவும் போகிறீங்க. எனக்கா குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க, குழந்தையை பெற்று காட்டுறேன்னு, அதாவது அந்த நன்மை உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் பல சங்கடங்களை ஏற்கனவே சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. இனிமேலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரப்போகிறதே இல்லை. நடக்க போகிறது பல விதத்தில் நன்மையாக மட்டும்தான் இருக்க போகுது. உயர்கல்விக்காக திட்டமிட்டு படித்து வரும் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அனைத்துமே கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாகவே அதற்காக தான் மாணவர்கள் திட்டமிட்டு போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தற்பொழுது அது வெற்றியாக மட்டுமே மாறப்போகுது. திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, பல வரன் தேடி பார்த்தும் உங்களுக்கு ஏற்ற வரன் அமையாமல் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு ஏற்ற வரன் அமையப்போகுது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. பெரியோரின் ஆதரவுகள் அனைத்துமே, நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு தொழிலை தொடங்க போறீங்க ரிஷபராசிக்காரங்க. நீண்ட நாட்களாகவே அதற்கான பல திட்டத்தெல்லாம் தீட்டி பார்த்துட்டீங்க. இப்பொழுது அந்த தொழிலை நீங்கள் தொடங்க இருக்கிறீங்க. அந்த தொழிலுக்காக உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆதரவு அனைத்துமே கிடைக்க போகுது. கூட்டு தொழிலில் உண்டான நெருக்கடிகள் அனைத்துமே இந்த நேரத்தில் விலக ஆரம்பிக்கும்.
நினைத்த இடத்தை வாங்கும் நிலையும் இப்பொழுது உங்களுக்கு உண்டாக போகுது. கோவில் வழிபாட்டில் முக்கியமாக நீங்கள் பங்கேற்க போறீங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் அனைத்தும் கையெழுத்தாக போகுது. ஒரு விஷயத்துக்காண்டி, அது தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லைனா முக்கியமாக ஏதாவது பொருள் வாங்க வேண்டி இருந்தாலும் சரி, இல்லைனா இடம் வாங்க வேண்டி இருந்தாலும் சரி, வங்கியில் நீங்கள் கேட்ட பணம் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வரப்போகுது. நீங்கள் நினைத்த காரியத்தை அதை வைத்து சாதிக்க போகிறீர்கள். சொந்தமாக தொழில் செய்து வரும் ரிஷபராசிக்காரங்களே, தொழிலில் முன்னேற்றமே இல்லை. எதற்காக தொழிலை தொடங்கினோம், இப்பேற்பட்ட நிலைமைக்கு நின்றுட்டோமே, தொழிலை தொடங்காமே இருந்திருக்கலாமா அப்படின்னு பல எண்ணம், பல சிந்தனைகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தூக்கி தூரா போடுங்க. உங்களது தொழிலில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம், லாபமும் உண்டாக போகுது. அரசு வேலைக்கு நீண்ட நாட்களாகவே முயற்சி செய்து அதற்காக பல கஷ்ட நஷ்டத்தை தாண்டியும் பல முயற்சியை செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகுது. ஷேர் மார்க்கெட் லாபம் தர இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் பல லட்சத்தை நீங்கள் முதலீடு செஞ்சுருப்பீங்க, இப்பொழுது அது உங்களுக்கு இரட்டிப்பாக வரப்போகுது. உறவுகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். உங்களுடைய உறவுகள் உங்களை புகழ்ந்து பேச போகிறாங்க. ஏன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. செல்வாக்கு உயர்ந்துச்சுன்னா என்ன, தன்னால் தேடி வந்துடுவாங்க உங்களோட உறவுங்க. வந்துட்டு உங்களை பற்றி அப்படி இப்படின்னு பெருசாக பெருமையாக பேச போகிறாங்க. இத்தனை நாட்களாக இவன் என்னத்தை வாழ போகிறான், இவெல்லாம் என்னத்தை பொழைச்சிக்க போகிறான், இவன் கூட நாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பேசின உறவு இப்போ உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களை புகழ்ந்து பேச போகிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணுமோ அது வந்துருச்சே, பின்ன அவங்களும் ஒட்டிக்கிட்டா தானே அவங்களும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இடமாற்றம் அனைத்துமே கிடைக்கப் போகுது. பணிபுரியும் இடத்தில் தேவையில்லாத பல நெருக்கடி, எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை. நீங்கள் வேலை செய்யும் இடத்துல அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வரப்போகுது. நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி என்பர்களை உங்களுடைய பதவி உயர்வு இந்த நேரத்தில் அமைய போகுது. அது மட்டுமல்ல, ஒரே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சம்பள உயர்வுமே கிடைக்க போகுது. ஜீவஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வேலையில் இருப்பவர்கள் நியாயம், நேர்மை இதிலே இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. நேர்மையை தாண்டி வெளியே வந்துட்டீங்க, நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், போச்சு, எல்லாம் போச்சு, வேலையும் போச்சு, வாழ்க்கையும் போச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சனி பகவான் பார்வை ஜீவஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கூட நீங்கள் நேர்மையை தவறிட்டீங்க, அவ்வளவுதான் போச்சு உங்கள் வாழ்க்கை. பல கடன்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, இந்த வேலையை வச்சு தான் அதெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு தவறை சின்னதாக செஞ்சிட்டா கூட போதும், எல்லாமே போச்சு. அதனால் நிதானம் தேவை. எதை செய்கிறோம், ஏது செய்கிறோம், எப்படி செய்கிறோங்கிறத பார்த்து பொறுமையாக செய்யணும் உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக வேலை விஷயத்தில் இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, தேவையற்ற பல சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையிலும் சரி, பிள்ளைகள் மத்தியிலும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி, பல சங்கடங்கள் உருவாக போகுது. அதற்கெல்லாம் தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது. அதற்கெல்லாம் முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. பொறுமையாக நீங்கள் எதையுமே கையாள வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நன்மை உண்டாகக்கூடும். இல்லை என்றால் இதைவிட தேவையில்லாத பல பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்களே, கொஞ்சம் பார்த்து எதை செய்தாலும் நிதானமாக இருந்தால் உங்களுக்கு நன்மை. பணியில் தவறு செய்பவர்களுக்கு இந்த காலம் சோதனை காலம்தான் அப்படின்னே சொல்லிடலாம். அதனால தான் முதலே சொன்னேன், உங்களது தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, அதாவது கைக்கூலி வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் தொழிலில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், தேவையில்லாத பல செலவுகள் அனைத்துமே உருவாகி இருக்கும். இப்பொழுது உங்களது உடல் ஆரோக்கியம் மேம்பட இருக்கிறது. ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்க போகிறது. தேவையில்லாத பல செலவுகளை செலவழித்து வந்திருக்கீங்க. இனிமேல் உங்கள் செலவுகள் அனைத்துமே கட்டுப்பட இருக்கு. இனிமேல் லாபம் மட்டும்தான் நடக்க போகுது.
செல்வாக்கும் உயரப்போகுது. முக்கியமாக நீங்கள் நினைச்சது அனைத்துமே நடக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களே, நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.